மக்கள் வரி பணம். யார் திருடினது? அங்க இருக்கிற மேயர் திருடிட்டாரு, அங்க இருக்கிற கவுன்சிலர்கள் திருடிட்டாங்க. என்னடா நடவடிக்கை எடுத்தீங்க? அவங்கள பதவி விலக சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 1000 கோடிக்கு யார் கொடுப்பா? செத்து போன கருணாநிதி எந்திரிச்சு வந்து கொடுப்பாரா? அண்ணா எந்திரிச்சு வந்து கொடுப்பாரா? யார் எந்திரிச்சு வந்து கொடுப்பா? அந்த 1000 கோடி எங்கள் வரி பணத்தை எவனோ ஒருத்தர் லாபமா சுருட்டிட்டு போறான். ஆனால் இங்க இருக்கிற ஆட்கள் அதை கண்டுக்கிறது இல்ல. ஓரணியில் தமிழ்நாடு எல்லாரும் வாங்க. எப்படி தெரியுமா ஆள் சேர்க்கிறான்? வடிவேலு உண்மையிலுமே ஒரு தீர்க்கதரிசிங்க. நான் வடிவேலு ரசிகனாவே மாறிடலாம் இருக்கேன். உண்மையிலுமே தீர்க்கதரிசி. கிரிக்கெட் விளையாட போவாங்க ஒரு படத்துல. எங்க அண்ணன் சத்யராஜ் இன்னைக்கு அவரு அங்கதான் இருக்கிறார் பாவம். அந்த படத்துல கிரிக்கெட் விளையாட போவாங்க. தெருவுல போயிட்டு இருப்பா. உன் பேர் என்ன? என் பேர் சங்கிலி. இன்னில இருந்து நீதாண்டா கங்குலி, வாடா. நீ உன் பேர் என்ன? என் பேர் டேவிட். இன்னில இருந்து நீதாண்டா டிராவிட், வாடா. ஓரணியில் தமிழ்நாடு இப்படிதான். அம்மா நீங்க இலவச பேருந்துல போறீங்கல்ல, இங்க வாங்க வாங்க போன கொடுங்க. ஓடிபி எது? ஓடிபியை வாங்கி சேர்த்து அவங்க திமுகவுடைய நலத்திட்ட உதவிகளை நம்பி திமுகவுல கட்சியில சேர்ந்துட்டாங்க. இதுக்கு பேர் ஓரணியில் தமிழ்நாடு. ஏமா உனக்கு 1000 ரூபாய் காசு வருதா? 1000 ரூபாய் காசு வருது இல்ல, இந்த போன்ல தானே வருது. அந்த போன ஒரு நிமிஷம் கூட வரிசையா 4 ஓடிபி வாங்கி போட்டுட்டு 2 கோடி பேரை சேர்த்துட்டாங்க. யாரு? உண்மையிலுமே ஒரு கூமுட்டையை முதலமைச்சராக பெற்றதுக்கு, கூமுட்டையை திமுகவின் தலைவராக பெற்றதுக்கு திமுக காரெல்லாம் கோவில் கட்டி கொண்டாடின ஸ்டாலினுக்கு எது சொன்னாலும் நம்புறாங்க ஸ்டாலின். திமுக காரன் எவன் எது சொன்னாலும், இங்க செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த மண்டல கொங்கு மண்டலத்துக்கு அதிபதி, இது மொத்தமா பட்டா போட்டு கொடுத்துருக்குல்ல, அவர் சொல்ற மாதிரி, அவர் சொன்னா நம்புற மாதிரி. யார் எதை சொன்னாலும் 2 கோடி பேர். ஏய், திமுகவுல கட்சிக்காரன் 1 கோடி பேர் இருக்கீங்க. 2 கோடி பேர் புதுசா சேர்ந்தா நீங்க அடுத்து ஜெயிச்சிருவீங்க. அப்புறம் எதுக்குடா ஓரணியில் தமிழ்நாடு? நாளுக்கு நாள் திட்டங்கள். ஐயா மோடி இருக்கார்ல, 2014 ஆட்சி வந்தார். 2024 25 இப்ப 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 11 ஆண்டுகள்ல மோடி என்ன பண்ணாருன்னா, டிஜிட்டல் இந்தியா, கிளீன் இந்தியா, மேக் இன் இந்தியா, அப்புறம் மயூர் இந்தியா, இப்படி நிறைய பேர் வச்சாப்ல. எப்படி அவங்க ஒவ்வொரு திட்டத்துக்கா பேர் வச்சாங்களோ அப்படி இவங்க உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களோடு முதல்வர், மாணவர்களோடு முதல்வர், தவ புதல்வன், அந்த முதல்வன், இப்படி பேர் வச்சாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேர் வச்சாங்களே. இந்த மக்களுக்கு கொஞ்சம் சோறு வச்சீங்களாடா? இந்த மக்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஒண்ணுமில்லை. அப்புறம் எதுக்கு இவர்களுக்கு ஆட்சி? எதுக்கு இவர்களுக்கு அதிகாரம்? 4 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு அஜித் குமார் மரணத்திற்கு சாரிமா 24 மரணங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த 24 மரணத்துக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் சாரி கேட்டிருக்கீங்களா? சாரி கேட்கறதுனா நீங்கள் ஆட்சியில இருந்த இந்த 1284 நாளும் நீ சாரி கேட்கணும். எங்கள் இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் சொன்னீங்க முதல்ல எல்லாருக்கும். அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள். இப்ப ஆட்சி முடிய போகுது. இப்ப என்ன சொல்றான்? எல்லாரும் விண்ணப்பிங்க, எல்லாருக்கும் கொடுக்கிறோம். அப்ப 4 ஆண்டுகள் நீ கொடுக்க வேண்டிய 50,000 எவன்டா கொடுப்பான்னு கேட்கிறாங்க. அதே இல்லத்தரசிகள் தான் கேட்கிறாங்க. பதில் சொல்றார் ஐயா ஸ்டாலின். எங்கள் இல்லத்தரசிகளுக்கு இலவச பேருந்து விடுறேன்னு சொல்லி உன் கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர், பொன்முடிங்கிற ஒரு அமைச்சர், கோல்டன் ஹேர், தங்க மஸ்ரு, அந்த மஸ்ரு பேசிச்சு, ஓசில தானே போறீங்க, ஓசில அப்படின்னு அந்த திட்டத்தை இன்னைக்கு சொல்லி ஓட்டு கேட்கிற ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு ஆள் சேர்க்கிற வெக்கமா இல்ல? அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். சாயப்பட்ட கழிவுகளுக்கு இங்க மண்ணு இதுல கலக்குறதுல ஆத்துல, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இந்த 4 ஆண்டு கால நிர்வாக சீர்கேட்டுக்கு மன்னிப்பு கேட்கணும். அஜித் குமார் மாதிரி 23 மரணங்கள் வெளியில தெரிஞ்சு, வெளியில தெரியாம எத்தனை. இப்ப கடைசியா ரித்தன்யா அந்த பொண்ணு வரதட்சணை கொடுமையினால செத்து போயிடுச்சு. அதுக்கு இவங்க போராடலன்னு அண்ணன் சீமான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். மாதர் சங்கத்தை இழிவுபடுத்திட்டாராம். மாதர் சங்கத்தை எப்படி நீங்க சொல்லலாம்? ஏன்டா மாதர் சங்கத்தை சொன்னா மாதர் சங்கம் கோவப்படுதுன்னா போங்க ஆட்சியாளர் திமுக ஸ்டாலின் சட்டையை கொத்து பிடிச்சு கேளுங்க. ரித்தன்யா மரணத்துக்கு நீதி என்னாச்சு? இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிக்கு நீதி என்னாச்சு? இந்த தமிழ்நாட்டில் இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில திருவள்ளூர் மாவட்டத்துல, திருவள்ளூர்ல ஒரு 10 வயது சிறுமியை ஒருத்தன் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி இருக்கான். அதுக்கு என்னடா நீதி ஆச்சு? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டாராம், கஞ்சா போதையில போய் படுத்துட்டாங்க. உண்மையிலுமே தப்பு, நான் சொல்றேன் தப்பு தான். கஞ்சா போதையெல்லாம் இல்ல, கள்ளக்குறிச்சியில கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் கள்ளச்சாராயம் வித்தான்ல, அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு போய் படுத்துச்சுங்களாட்டுக்கு மாதர் சங்கம். அதனாலதான் பேசாம இருக்குதுங்க. அந்த சாராயம் நல்ல சாராயம் தானே? ஏன்னா அதுல செத்தோம்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம். எப்பேற்பட்ட புரட்சியாளர் ஐயா இவரு நம்மால ஸ்டாலின். வெடி வெடிச்சு சிவகாசியில செத்தான்னா அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம். எதுக்கு? வறுமையில வாடுறவன் வெடி மருந்து சுத்தி, அந்த வெடி மருந்து சுத்துற காசுல தன் பிள்ளைய படிக்க வச்சிடலாம்னு நினைச்சு அந்த வெடி மருந்து தொழில் வேலை செய்யறவன் செத்து போயிட்டா 2 லட்சம் 3 லட்சம். திருட்டுத்தனமா கள்ளச்சாராயத்தை காட்சி, அதுவும் திமுக காரனே காட்சி, அந்த திமுக காரனே குடிச்சு செத்தா 10 லட்சம். வாரிவல்லல் பரம்பரையில வந்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதிமுக ஆட்சியை பார்த்து குறை சொன்னவங்க தானே நீங்க? இத்தனை ஆண்டுகள் அவங்க 5 லட்சம் கோடியை வாங்கி வைத்துட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு கடன் 6 லட்சம்
கோடி ஆயிடுச்சு. நீ ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள்ல 12 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நீங்க கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. யாரு கட்டுவா? ஐயா கருணாநிதி எந்திரிச்சு வந்து கட்டுவாரா? ஐயா ஸ்டாலின் நாளைக்கு வந்து கட்டுவாரா? உதயநிதி ஸ்டாலின் வந்து கட்டுவாரா? இல்ல கருணாநிதியுடைய மூத்த மகனாக நேற்று இறந்து போன மூகா முத்து வந்து கட்டுவாரா? இல்ல மூகா அழகிரி வந்து கட்டுவாரா? எவன்டா கட்டுவா? எங்களை அடகு வைத்து நீங்கள் அங்க காசு வாங்கிட்டு இருக்க, கடன் வாங்கி வெளிநாடுகள்கிட்ட கடன் வாங்கி உலக வங்கிட்ட கடன் வாங்கி நலத்திட்டங்கள் செய்யறோங்கிற போலி ஏமாற்று வேலை. இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் நாம் தமிழர் ஆட்சி இந்த மண்ணில் வேணும்ங்கிறோம். அதுக்கு தான் சொல்றோம். இங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வனத்துறை இப்படி செயல்படுமா? நிலம் அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கிற நிலங்களை அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு கொடுத்த நிலத்தை எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்திற்காக 50 ஆண்டுகளா அவங்கள்ட்ட சிறுக சிறுக 50, 100, 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கிட்டு இங்க இருக்கிற நிர்வாகத்துக்கு தெரியாது. யாராவது மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறவங்க இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த இடங்களை அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து, மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அடிச்சு புடுங்குதா இல்லையா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கிறான். யாரு கொடுக்கிற தைரியம்? அப்பா ஸ்டாலின் கொடுக்கிற தைரியம். கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க தைரியம் எங்க இருந்து வருது? அப்பா ஸ்டாலின் கொடுக்கிற தைரியம். சாதாரண மக்களை கூட்டிட்டு போய் போலீசால அடிச்சு எப்படி கொலை செய்ய முடியுது? அப்பா கொடுக்கிற தைரியம். இங்க இருக்கிற எல்லாமே திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாரு? அப்பா கொடுக்கிற தைரியம், அப்பா கொடுக்கிற சாராயம். அதுவும் அப்பா கடையிலே 24 நேரமும் திறந்து கொடுக்கிறாரு. அதனால அந்த தைரியம்